NCERT 12th Physics Exercise 6.6. A horizontal straight wire 10 meter long extending from east to west is falling with a speed of 5 meter per second at right angles to horizontal components of Earth's magnetic field. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒயர் 10 மீட்டர் லாங்கில் இருக்கான். ஈஸ்ட் டு வெஸ்ட் நமக்கு என்ன தெரியும், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு தெரியும். இப்போது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ஒரு ஒயர் என்ன பண்ணுது, 10 மீட்டர் லாங்காக இருக்கக்கூடியது கீழே விழுது, ஃபாலிங் டவுன். ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு கீழே இருக்குது, ஓகேவா, ஃபாலிங் டவுன் at right angles to the horizontal components. At right angles to the horizontal components. ஸோ ஒயர் இப்படி இருக்குன்னா கீழே விழுது. ஸோ இதுக்கு ரைட் ஆங்கிள்னால் இங்கே இந்த மாதிரி, ஓகே. ஸோ நார்த்து சவுத் டைரக்ஷனில் நமக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் பி இருக்குது. ஸோ கிவன் பார்த்தீங்க அப்படின்னா எல் வந்து 10 மீட்டர், ஸ்பீடு வந்து 5 மீட்டர் per செகண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வந்து 0.3 into 10 raised to -4 Weber per meter square. இப்போ என்ன கேட்குறாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் EMF இன்டியூஸ் இந்த வயர். இப்போ நமக்கு EMF இன்டியூஸுங்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று d5/dxும் dtயும், இன்னொன்று BLV. ஸோ இது வந்து கீழே விழுங்கிறப்ப மோஷனல் EMFல வரும். ஸோ சொல்யூஷன் என்ன, நமக்கு இது வேணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன, BLV. அப்போ ஃபார்முலா 0.3 into 10 power of -4, லென்த் எவ்வளவு 10, V எவ்வளவு 5. ஸோ 10 into 5 is 50, ஓகே. ஸோ இங்கே ஒரு டெசிமல் போயிடுச்சு. ஸோ ஆன்சர் வில் பி 15 into 10 power of -4. அதே டைம் இதை வந்து 1.5 into 10 power of -4 வோல்டேஜும் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் A கொஸ்டின். இப்போ B கொஸ்டின் பார்க்கலாம். டைரக்ஷன் ஆஃப் EMF கேட்குறாங்க. ஸோ டைரக்ஷன் ஆஃப் EMFங்கிற போது நமக்கு கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னது, தம்பு வந்து வெலாசிட்டி இல்லைனா மோஷன், ஓகே. ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து என்னது கரண்ட்டு, ஓகே. ஸோ நமக்கு இப்போ எப்படி இருக்குது, ஃபாலிங் டவுன் சொல்கிறாங்க. ஸோ ஃபாலிங் டவுன்கிற போது நம்ம தம்பு கீழே போயிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி சொல்கிறாங்க, ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்ங்கிற போது உள்ளே போகணும், ஐ மீன் டவுனுங்கிற போது உள்ளே, சவுத்து டு நார்த், ஸோ உள்ளே போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மிடில் ஃபிங்கர் எங்கே இருக்குது, ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் இருக்கும், புரியுதா. ஸோ இது ஃபாலிங் டவுன் வெலாசிட்டி, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பண்டிகுலராக இருக்குது சவுத்து டு நார்த்து, அண்ட் திஸ் இஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, EMF, அதாவது கரண்டோடைய டைரக்ஷன், அதே டைரக்ஷனில் நமக்கு EMF இருக்கும் வெஸ்ட் டு ஈஸ்ட். அப்போது விச் எண்ட் ஆஃப் த ஒயர் இஸ் அ ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் கேட்குறாங்க, ஓகே. ஸோ இப்போது இன்டியூஸ்ட் EMF உடைய டைரக்ஷன் இப்படி தெரியுது. இன்டியூஸ்ட் EMF எப்படி இருக்குன்னா லோவர் டு ஹையர் பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகிருக்கணும். அப்போது ஹையர் பொட்டன்ஷியல் இந்த சைடு, ஈஸ்ட் சைடு, ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் B and C and A, ஓகே. தேங்க்யூ.